வணக்கம். அன்னாசி பழத்தில் கறி நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தனான்றதை பதிவு செய்திருக்கிறேன். ஒரு பெரிய அன்னாசிக்காய் எடுத்திருக்கிறேன். இதை நல்லா துப்புரவு செய்து எடுத்த பிறகு அளவான துண்டுகளாக இவ்வாறு வெட்டி எடுக்க வேணும். இந்த கறி செய்கிறதுக்கு அன்னாசி பழம் ஓரளவு பழுத்ததாக தான் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கியிருக்கிறேன். எண்ணெய் சூடாகினதும் அரை தேக்கரண்டி கடுகு, 4 துண்டு கருவாப்பட்டை, ஏலக்காய் 6 எடுத்திருக்கிறேன். இந்த பொருட்களெல்லாம் பொரிப்பட்டு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் நான் நீட்டு வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து கொஞ்ச நேரம் வதங்க விட வேணும். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் 1 துண்டு இஞ்சி, 5 பல் உள்ளி இடித்து சேர்த்திருக்கிறேன். பச்சை மிளகாய் நான் 6 எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும். பச்சை மிளகாய் உங்களோட உரைப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்க்கலாம். இஞ்சி உள்ளி வாறு இடித்து சேர்த்தீங்களா கறி நல்ல சுவையாக இருக்கும். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வந்ததும் வெட்டி வச்சிருக்கிற அன்னாசிக்காய், தேவையான அளவு உப்பு, அரை தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்து நன்றாக கலந்து அன்னாசி பழம் நல்லா அவியும் வரைக்கும் விட வேணும். இந்த கறிக்கு மச்சம் சேர்த்து சமைக்கிறது உங்களுக்கு விருப்பம் வேண்டாம். வெங்காயம் வதங்க விடுற நேரத்தில் கொஞ்சமாக மாசிக்கருவாடு சேர்த்து சமைச்சிங்களாண்டா கறி நல்ல சுவையாக இருக்கும். கறிக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கல, மூடி போட்டு அவிய விடுறதால அந்த நீராவிலேயே அன்னாசி பழம் நல்லா அவிஞ்சு வந்துடும். அதனால் நான் தண்ணி சேர்க்கல. தண்ணி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். இப்போ பார்த்திங்களாண்டா இந்த அன்னாசி பழம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரத்தில் கொஞ்சமாக சீனி அல்லது சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கு சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். வீட்டில் கொண்டாட்டங்கள் செய்கிற நேரத்தில் இந்த அன்னாசி கறி சமைச்சோம்னா பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், மஞ்சள் சோறோடு சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். இந்த கறிக்கு நான் 1 துண்டு சர்க்கரை சர்க்கரையை சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பு நல்லா குறைவாக விட்டு 2 நிமிடம் வதங்க விட்டுருக்கிறேன். 2 நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான அன்னாசி கறி இப்போ தயாராகிட்டுது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.